நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்திரை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பொடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலாய் என்ப நமக்காவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமை உடனமர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர்வரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவடும் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் சவுந்தரநாயகி உடனமர் சுந்தரேஸ்வரர் திருவடிகள் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருமல நாயனார் திருவடிகள் போற்றி. 10ஆம் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் 7வது தலைப்பு. அதில் எந்த மந்திரம் நிறைவு செய்திருக்கிறோம்? முன்னின்றருளி என்ற மந்திரத்தை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். அந்த தலைப்பில் 4வது மந்திரத்தை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த மந்திரம் கொஞ்சம் கவனமாகவும் படிக்க சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஒரே வகையான உரை வராமல் 2 வகையான உரை வருது இந்த மந்திரத்துக்கு மட்டும். அதில் பஞ்சாக்கர தீபத்தில் வினைப்போகங்கள் அனைத்தும் முடிவு பெறுகின்ற பரிபாகலத்தை வெளிப்பட்டு நின்று அருள் செய்வான். அதை முன்னின்றருளும்னு எடுத்துக்கிடணும். முடிகின்ற காலத்து இந்த மந்திரத்தை பொறுத்த அளவில் பஞ்சாக்கர தீப உரை நேரடியாக பொருந்தும். அந்த நம்ம முதல்ல பார்க்கிற உரை அதுவும் பொருந்தும், நேரடியாக பொருந்தாது. காரணம் என்னென்னா அது சித்தாந்தத்தில் கொண்டு அடாப்ட் பண்ணுறாங்க. ஆனால் எது சிறப்பு? எப்போவுமே சித்தாந்தத்தில் அடாப்ட் பண்ணுறது நல்லதும் கூடாது. அதுவும் ஒரு நல்ல முயற்சி தான். சரியா? முன்னின்றருளும் முடிகின்ற காலத்துங்கிறத முடிகின்ற காலத்து முன்னின்றருளும்னு படிக்கணும். இந்த மந்திரம் படித்தா பொருள் வராது, கருத்து பொருள் தான் வரும். கவனமாக படித்தா கருத்து பொருள் இல்லாமல் சொற்பொருளே எடுக்கலாம். வினை முடியும் போது இறைவன் முன்னின்று அருளுவான் என்று சொல்லுகிறார். முன்னின்று என்பதற்கு அதாவது முத்தியை அளிக்கின்ற அந்த காலத்தை குறிக்கிறது. முன்னின்று எனக்கு ஒரு முத்தி தந்தான் தியான பொருளாய் நின்று என்று அதை கூட்டணும் கொடுத்துருக்கிறாங்க. சரியா? முன்னின்றருளும். அதற்கடுத்து என்ன சொல்றாரு? அதற்கடுத்த அதே மந்திரத்தில் இருவினை நீங்கிய காலத்து அங்கனம் நீங்க பெற்றார்க்கு யாதானும் ஓர் ஆற்றால் கண்முன் நின்றே அருளை வழங்குவான். நன்னின்றுலகில் நடுவுயிராய் நிற்கும். அதாவது இருவினை நீங்கிய காலத்து வினை நீங்கியவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கண் முன்னாலே நின்று அருள் வழங்குவான். வினையில்லாத நன்மை பொருந்திய திருக்கூட்டத்தில் உள்ள உயிர்களுக்கு உயிருக்கு உயிராயிருந்தே அருளை வழங்குவான். யாவருக்கும் அருள் இங்கே வழங்கிய பின்னர் அந்த அருள் அவனை விட்டு என்ன செய்யாமல் பார்த்துக்கிறாரு? போகாமல் பார்த்துக்கிறாருன்னு உரை சொல்லுகிறது. வினைப்போகங்கள் அனைத்தும் முடிபெறுகின்ற காலத்தை பரிபாகலத்தை வெளிப்பட்டு நின்று அருள் செய்வான். வினைப்போகங்களை நுகர்கின்ற இடைப்பட்ட காலத்தை உலகிலேயே நன்றாக நிலை பெற்று நின்று உயிர்க்குற கலந்து அருள் செய்வான். வினை நுகர்ற காலத்தில் 2வது வரைக்கும் நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கிடணும்னா, கொஞ்சம் இது இருக்கிற காலம், மறைப்பு சக்தி இருக்கிற காலம். 2வது வரைக்கும் என்ன பொருள் எடுக்கணும்? கொஞ்சம் மறைப்பு சக்தி இருக்கிற காலம். ஏன்னா வினையை நுகர்ற காலம்னு சொல்லிட்டார்ல. ஒரு மந்திரத்துக்கு 2 வகையான உரை வந்தால் நம்ம ரொம்ப கவனமாக படிக்கணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒரு உரையை எடுத்துட்டு போயிடுவாங்க. அது தவறு. அப்போ அந்த உரையாசிரியர் செய்த வேலையெல்லாம் அர்த்தம் இல்லாமல் செய்துட்டாரா? அப்படி கிடையாது. 2 வகையான பார்வைக்கு அந்த மந்திரம் என்ன செய்கிறது? இடம் கொடுக்குதுன்னா அதை கவனமாக படிக்கணும். படிக்க தயார் இல்லைன்னா அது நம்முடைய வினை தான். வினை நுகர்கின்ற காலத்தில் இடைப்பட்ட காலை உலகிலேயே நன்றாக நிலை பெற்று நின்று உயிருக்கு உயிராய் கலந்து நின்று அருள்வான். உயிருக்கு உயிராக கலந்து நிற்கிறாருங்கிறத 2வது வரியில் சொல்லியிருக்கிறார். உயிர் உடம்பை நீத்து வினைப்போகங்களை கழித்து பிரிகின்ற காலத்தை பின்னின்று பிறவியை போக்கி அருள்வான். பின்னின்று அருளும் பிறவியை நீக்கிடும். 3வது வரியில் சொல்றார், உடம்பு நீங்கும் போது அவன் ஜீவன் முக்தனாக இருந்தால் அவனுக்கு பிறவியை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. ஜீவன் முக்தனாக இருந்தாங்கிறத அவர் சொல்லாமல் நான் எப்படி சொல்றதுன்னா, 2வது வரியில் வினைகளை நுகரும் போதுங்கிறது சொன்னதுனால அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தானே பேசுவாங்க. அதையே திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. அதை அதில் சொல்றாரு.
எனது தியானப் பொருளாய் அனாதியிலே இருந்து அடியேற்கு வீட்டுலகை அளிக்கின்ற முதல்வன் என்றவாறு முன்னின்று எனக்கு ஒரு முத்தி தந்தானே என்று சொல்றார். இந்த இரண்டு உரைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தா வரிக்கு வரி மேட்ச் ஆகிறது பஞ்சாக்கர தீப உரை. அது சித்தாந்தத்தில் போய் மேட்ச் ஆகுது. இது ஒரு வகையில் சிறப்பு, அது ஒரு வகையில் சிறப்பு. நமக்கு ரெண்டுமே வேணும். அதில் நாம் தெளிவாக இருக்கணும். நேற்று நம்ம அந்த மந்திரத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்காது. காரணம் என்னன்னா, நம்ம ரெண்டு உரையும் ஒரே நேரத்தில் படித்தோம். இன்னைக்கு எந்த உரையை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன், ஒரு உரை தான் சொல்லுது. அடுத்த மந்திரத்திற்கான உரை பார்க்கலாம். அடுத்த மந்திரம் சிவன் அருளால் சிலர் தேவரும் ஆவார். அந்த மந்திரம் எடுத்துட்டீங்களா? 6ஆம் தந்திரம் 7வது தலைப்பு அருடைமையின் ஞானம் வருதல். வாசிக்கலாமா உரை? அந்த மந்திரத்திற்கான தெளிவுரை. சிவனது அருளால் சிலர் தேவர் பதவியை வேண்டினால் அவற்றை பெறுவார்கள். சிலர் மக்கள் உடம்பிலிருந்து தெய்வங்களைப் போல ஆற்றல் பெற்று விளங்குவார்கள். சிவனது அருளால் வினை நீங்கிய பின்னர் சிவனது அருள் உண்மையாக கிடைத்துவிட்டால் அது அவருக்கு சிவலோகத்தை கொடுக்கும். முடிவுரை. சிவனுடைய அருள் பெருமையை இந்த மந்திரம் சொல்லுகிறது. அவ்வளவுதான் முடிவுரை. சிவன் அருள் பெருமையை இந்த மந்திரம் சொல்லுகிறது. அடுத்த மந்திரத்தில் நம்ம சொற்பொருள் பார்த்துட்டதுனால அடுத்த மந்திரத்தில் நம்ம தெளிவுரை பார்த்துட்டதுனால அடுத்த மந்திரத்தில் மற்ற பொருள் பார்க்க போறோம். தேவர் என்பதற்கு பொருள் சொல்றாரு. தேவர் சொர்க்கம் முதலிய உலகங்களில் பசுபுண்ணியத்தை நுகர்பவர்கள், ஒளி உடம்பு உடையவர்கள். அடுத்தது தெய்வத்து ஒப்பார் என்பதற்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிற திருக்குறளை பொருத்தி சொல்லியிருக்கிறாங்க. அவர் மனிதராக இருந்தாலும் தெய்வமாக பார்க்கப்படுவார், தேவர்களைப் போல இருப்பார். அடுத்தது வினைங்கிற வார்த்தைக்கு மட்டும் பொருள் சொல்றாங்க. உயிர்கள் புரிந்த நற்செயல் தீச்செயல்களுக்கு விளைவாக தனுகரண புவன போகங்களை தருகின்ற புண்ணிய பாவங்கள். இங்கு புண்ணிய பாவங்கள், அதை ஆகாமியம் சஞ்சீதம் பிராரத்தம் என்று சொல்லுகிறோம். இப்ப மந்திரத்தை படிச்சு பார்த்தா நம்ம அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம். மந்திரம் என்ன சொல்லுது? மந்திரத்தை எடுங்க. நம்ம எழுதுறதே மந்திரத்தை பார்க்கணும்னு பல முறை சொல்லிட்டேன். மந்திரம் புரிஞ்சா எழுதுனது வேண்டியதில்லை. எப்பவும் புரிஞ்சா அதான் முக்கியம். என்ன சொல்றாரு? சிவன் அருளால் சிலர் தேவரும் ஆவர். சிவனுடைய அருள் கிடைச்சா சிலர் தேவரா. அது சிலர் தான். தேவராகிறதே எத்தனை பேர் தான்? சிலர் தான். சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர். மனிதர்கள்ல சிலர் யாருக்கு சமமா இருப்பாங்க? தெய்வத்தோடு ஒப்ப இருப்பாங்க. இப்ப நம்ம வாழ்கின்ற காலத்திலே நிறைய குருமார்களை நம்ம அப்படித்தானே சொல்றோம், தெய்வத்துக்கு சமமா சொல்றோம். அதாவது இந்த மடங்கள் பிற சைவ மடமா இருக்கலாம், வேதாந்த மடமா இருக்கலாம், குருமார்களை தெய்வமா பார்க்கறாங்கல்ல. இப்ப காஞ்சி பெரியவரையெல்லாம் யாராதான் பார்த்தாங்க? தெய்வமாகவே பார்த்தாங்க. தெய்வ வடிவும் தருங்கிறாரு அபிராமி பட்டர். அந்த வரியை சேர்த்துக்கலாம். அது அபிராமியினுடைய அருளால் வரக்கூடிய தெய்வ வடிவும் தருங்கிறார்.
தெய்வமாக பார்க்கப்படுவார்கள். இறைவனால் அவங்களுக்கு என்னதெல்லாம் ஆகணுமோ அது ஒருத்தரால் ஆச்சுதுன்னா யாரா பார்ப்பாங்க? ஆமா, அவனுக்கு வினை இவரால் நீங்குது, அவருக்கு கிடைக்க வேண்டிய வரம் இவரால் கிடைக்குதுன்னா யாரா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் ஒரு தெளிவான விஷயத்தில் இருப்பார். இதெல்லாம் நம்ம கிடையாது, யாருடையது, அதில் அவர் தெளிவாக இருப்பார். நாம இவனுக்கு அவர் தெய்வமாக தெரியும், இவருக்கு நாம மனிதன் தான், இறைவன் தான் இதை நடத்துறாருங்கிற தெளிவில் அவர் இருப்பார். அந்த தெளிவில் அவர் இல்லைன்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. சிவனருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர். சிவனருளால் வினை சேரகிலாமை. சிவனுடைய அருள் கிடைத்து சிறப்பாக வினை நீக்கம் நடந்துட்டுன்னா சிவனருளால் அவர் எந்த லோகத்துக்கு போறாரு? சிவலோகத்துக்கு போறார். வினை நீக்கம் நடக்கும்போது சிவலோகத்துக்கு போறார். அதில் ஒரு நுட்பம் இருக்குது, அந்த நுட்பம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தேவரும் ஆனாலும் அவருக்கு வினை இருக்கும், அதுதான் அதில் இருக்கிற நுட்பம். வினையை எத்தனாவது வரியில் வைக்கிறாரு? 3வது வரியில் வைக்கிறாரு. சிவலோகத்துக்கு முந்தி வைக்கிறார். வினை தேவரானாலும் அவருக்கு வினை இருக்கும். மனிதரில் சிறந்தவனா இருந்தாலும் என்ன இருக்கும்? வினை இருக்கும். மனிதரில் சிறந்த நம்மளை விட குறைவா இருக்குமே தவிர, அதுல ஒரு கேள்வி வந்துடும், அவருக்கு வினை இல்லைன்னா அப்போ அவர் எப்படி உடம்போட இருக்கிறாருங்கிற கேள்வி அடுத்து வந்துடும். உங்களுக்கு ஜீவன் முக்தனா இருந்தாலும் பிராரத்த வினை உண்டு. ஜீவன் முக்தனாலும் என்ன உண்டு? பிராரத்த வினை உண்டு. அவர் நம்மால் தெய்வமா பார்க்கப்பட்டாலும் அவர் எந்த வினைக்கு உட்பட்டவர் தான்? பிராரத்த வினைக்கு உட்பட்டவர் தான். பிராரத்த வினை அவருக்கு இல்லைன்னா அவர் உடம்போட இருக்க முடியாது. சைவ சித்தாந்தப்படி உடம்போட இருக்க முடியாது. வினை முடிவுக்கு வரும்போது உடம்பு முடிவுக்கு வந்துடும். ஆமா, பிராரத்த வினை இருக்கும். அது பண்டார சாத்த இந்த இது இருபத்தில் அந்த ஆராய்ச்சி நடக்குது. 10வது மந்திரத்தில் நான் தீக்கை பெற்ற பிறகு எனக்கு எப்படி உடம்பு இருக்கு? தீக்கை தரும்போது என்ன சொன்னீங்க? பண்டார சாத்திரத்தில் இந்த கேள்வியை கேட்கிறாரு அருள்நந்தி சிவம். தீக்கை தரும்போது என்ன சொல்லி தந்தீங்க? குருகிட்ட கேட்கிறாரு. நீ பிராரத்தம் உனக்கு பாசம் எல்லாம் போயிட்டு, நயன தீக்கையில போயிட்டு, எல்லா வினை போயிட்டு, மாயை போயிட்டு சொல்லி தானே தந்தீங்க. அப்ப நீங்க உங்களுடைய நயன தீக்கையில எனக்கு வினை போச்சுதில்ல, உங்களுடைய நீங்கள் என்னை சிவமாக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய பிராரத்த வினை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அதற்கு பிறகு எனக்கு ஞானத்தை உபதேசித்து அருளால் என்னுடைய ஆகாமியத்தை நீக்கினீர்கள் அல்லவா? அதற்கு பிறகு எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்கிறார். எத்தனாவது மந்திரத்தில்? மெய்கண்டார்ட்டையே கேட்கிறாரு அருள்நந்தி சிவம். அப்பதான் அதுல என்ன விடை வருதுன்னா, எது வரைக்கும் உண்டு? உள்ளவரை உண்டு. ஆனால் அந்த குருவினுடைய அருள் பெற்ற பிறகு அவன் இருவினை ஒப்பும் மலபரிபாகும் சத்தினிபாதத்தை அடைந்திருந்தால், நான் பலமுறை சொல்லிட்டேன், இப்போ நம்மெல்லாம் தீக்கை வாங்குறோம், குரு இதெல்லாம் அடைஞ்சிருக்காங்களான்னு பார்த்தா ஒருத்தருக்கும் தீக்கை கொடுக்க முடியாது. அவர் குருக்கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்டா ஆத்தங்கரில் உட்கார வேண்டியதுதான். எவனுக்கு இந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி. உண்டா இல்லையா? ஞானசம்பந்தர் ஆச்சாள்புரத்தில் யாருக்கெல்லாம் தகுதின்னு பார்த்துருந்தாரு வச்சுடுங்க, எல்லாம் வரிசையான இல்லை. எத்தனை தடவை கோயிலுக்கு போயிருக்கிறா? இதான் முதல் தடவைன்னு சொன்ன நான். சைக்கிளார் அந்த தகுதிகள் எதையுமே என்ன செய்யல, பார்க்கல. இருவினை ஒப்பும் மலபரிபாகும் சத்தினிவாதம் வந்திருந்தால் அவர் இந்த சைவத்தில் ஒருவன் சிவலோகம் அடைவதற்கான பக்குவம் அடைந்திருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வியும் இந்த விடையும் பொருந்தும், நமக்கெல்லாம் பொருந்தாது. நம்ம எல்லாத்தையும் குருகிட்ட எதையுமே அடையாம என்ன செஞ்சிருக்கிறோம்? வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒன்னையும் அடையலை இது வரைக்கும். அவர் கருணையினால் ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அதாவது கோடீஸ்வரனுடைய சொத்தை அனுபவிக்கலன்னா கடைசி வாரிசு யாருன்னு பார்ப்பாங்க. ஒரே ஒரு வாரிசா இருக்குது, அந்த குழந்தைக்கு 2 வயசுனா சொத்தை யார் பேருக்கு எழுதணும்? அப்படி எழுதி வச்சிருக்குது, அவ்வளவுதான். புரியுதா? ஆமா, ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு சொத்து இருக்கிறதே தெரியாது. அதுக்கு உனக்கு 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சிருக்காங்கன்னா அது ஜெல்லி மிட்டாய் வாங்கிட்டு வான்னு சொல்லணும், வேற என்ன சொல்ல போகுது? அந்த லட்சணத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதை ஒவ்வொருத்தரும் உணரணும். உணர்ந்தாலே நமக்கு முனைப்பு போயிடும், நமக்கு தன்முனைப்புகள் போயிடும், கேள்விகள் போயிடும், மாற்று சிந்தனைகள் போயிடும். எது கூடவே ஓட ஆரம்பிப்போம்? அருள் கூடவே ஓட ஆரம்பிப்போம். அதை எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறையான பார்வைகள், எதிர்மறையான எண்ணங்கள், கேள்விகள், மாற்று சிந்தனைகள். அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு ஆசிரியருடைய செயலும் ஆசிரியருடைய சொல்லும் விமர்சிக்கப்படுதுனாலே முனைப்பு தான். உண்டா இல்லையா? அதுவே என்னதுதான்? முனைப்பு தான். அதுவே பாவம் தான். அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கு, என்ன வரல. இப்போ ஐயா தீக்கை கொடுக்குறாங்க, நீங்க உங்களை பற்றி உங்க அப்பா பேரு அம்மா பேரு எந்த ஊரு கேட்கலாம். இருவினை ஒப்பு வந்து விட்டதா, மலபரிவாகம் வந்து விட்டதா, சத்தினிவாதம் வந்து விட்டதான்னா ஒன்னு செய்யறேன், நான் வேற நாட்டுக்கு போய் 2 போயிடுவேன். உண்டா இல்லையா? நான் தான் சாமி கிட்ட கேட்கிறேன், ஒரு வரம் கேட்டிருக்கிறேன், இருவினை ஒப்பு வந்த உடனே ஒரு கொம்பு முளைக்க வைங்க. அப்ப நான் பிரச்சனையே கிடையாதுல்ல.
சத்தினிபாதம் வந்தது இன்னொரு கொம்பு முளைக்கிற மாதிரி பண்ணுங்க. அடுத்தது மலபரிவாகம் வந்தது இன்னொரு கொம்பு முளைக்கிற மாதிரி வைங்க. அதனால சைவத்தில் நாம் நிறைய கற்பனையில் தான் வாழ்கிறோம். முதல்ல நமக்கு முனைப்பு போகணும். எதற்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த சைவத்தின் பண்புகள் வராமல் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமாம், அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டதை நம்ம மேலே அப்ளை பண்ணிடக்கூடாது. அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு வந்த சந்தேகம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? அவருக்கு வந்த சந்தேகம் மல வாசனை பற்றியது, நமக்கு வர்ற சந்தேகம் மலம் பற்றியது. ரெண்டும் ஒன்று கிடையாது. குருமார் எல்லாம் ஒன்று தான். நமக்கு வந்த சந்தேகம் தான் வேற. அவருக்கு வந்த சந்தேகம் மல வாசனை பற்றியது. இன்னும் கேட்க போனா அவர் கேட்டது யாருக்காக? அவருக்கு கிடையாது, அவருக்கு தெரியும். நமக்காக குரு கிட்ட கேட்கிற மாதிரி கேட்டார். அதை நம்ம உள்வாங்கி கொள்ளணும். எனவே தேவர்களானாலும் வினை உண்டு, மக்களில் தெய்வம் போல வாழ்ந்தாலும் அவருக்கு என்ன உண்டு? வினை உண்டு. ஆனால் சிவனருளால் வினை போனால் என்கிறார். பார்த்தீங்களா? தேவர் நிலை மக்கள் நிலையெல்லாம் கடந்து வினை போனால். சிவஞான போதத்தில் 8ஆம் நூற்பாவில் ஒரு வெண்பாருக்கு தவம் செய்தார். தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக. அந்த வெண்பா தான் இதுல மேட்ச் ஆகும். தவலோகம் சார்ந்து தவலோகத்துக்கு போறவனே திரும்ப வருவாங்கிறாரு. பிறகு இந்திரலோகத்துக்கு போனவன் திரும்ப வர்றதை பற்றி எதுக்கு யோசிக்கணும்? இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னா வினை இருக்கு. வினை இருக்கிறது. அதனால சைவத்தில் கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்தோம்னா 5000 கோடி ஆண்டுகள் வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்னையுமே நினைச்ச முடியாது, எதையுமே டச் பண்ண முடியாது, எதையும் நெருங்க முடியாது. சிவனருள் கூடில் சிவலோகமாமே. வினை போய் அருள் கூடணும். இப்ப நமக்கு என்ன ஆபத்து? வினை இருக்குது, அருள் இருக்குது. நமக்கு பொறுத்தவரை மறைப்பு சக்தியா தான் நம்மகிட்ட அருள் இருக்கு. என்ன சக்தியா இல்ல? ஆமா, மறைப்பு சக்தி இருக்கு வரைக்கும் இந்த உலகம். அருள் சக்தியானா உங்களுக்கு வேறு உலகம். நீங்க சிவ உலகத்துக்கு போகணும். நீங்க பிராரத்தம் முடிய வரைக்கும் இங்க இருந்தாலும் நீங்க உங்க உடம்பு தான் இந்த உலகம். அவன் தான் சாயுச்சித்துக்குரியவன் அழைச்சிடுறவன். சார், மறைப்பு சக்தி நீங்கி ஒருவனுக்கு அருள் சக்தி வந்து அவன் ஜீவன் முக்தன் ஆயிடுறான். அவன் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவன் எந்த நிலையில் இருக்கிறான்? சாயுச்சியத்தில் இருக்கிறான். அவன் உடம்பு தான் இங்க இருக்கு. அவனுக்கு பதவி சாயுச்சியம். தடை என்னது? ஒன்லி ஒரு லக்கேஜ், உடம்புங்கிற லக்கேஜ் தான். அதுக்கு அவன் பொறுப்பு கிடையாது. ஆமா, அதனாலதான் மாணிக்க வாசகர் செத்திலேன், தலைகீரேன், செழுங்கடல் புகுகளேன், வாழாப்பத்து, புளியம்பழம் ஒத்து, வாழ்கிலேன் கண்டாய், இதெல்லாம் நமக்கு பாடுறதுக்கு தான் பொருந்தும். 500 யுகம் பாடினாலும் பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சக்தி? மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் பாடுறாரு. அதைத்தான் வினை நீங்கி, அதான் தவம் செய்தார், தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக தவம் செய்தல் சாதியில் வந்துங்கிற வெண்பாவுக்குள்ள போனீங்கன்னா இந்த பகுதியை நாம நல்லா புரிஞ்சுக்கிடலாம். சரியா? அந்த பஞ்சாக்கர தீபம் எழுதியாச்சு. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுத போறோம். புண்ணியன் எந்தை புனிதன் இணையடிங்கிற மந்திரம். இறைவன் அறவடிவமாக இருக்கிறான். அந்த இறைவனுடைய திருவடிகளை அடைந்ததனால் இருள் நீங்கி விளக்கு தோன்றுவது போல ஞானம் எனக்கு உண்டானது. இறைவன் திருவடியை அடையாமல் எனக்கு இருள் நீங்காது. இறைவன் திருவடியை அடையாமல் ஞானம் வராது. மக்களாய் பிறப்பதும் தேவராய் பிறப்பதும் சிவன் அருளால் தான். மக்களா பிறக்கிறதுக்கும் சிவன் அருள் வேணும், தேவராய் பிறக்கிறதுக்கும் சிவன் அருள் வேணும். குறிப்புரைனா இந்த மந்திரத்தினால என்ன மறைமுகமா சொல்றாருங்கிறத கண்டுபிடிக்கணும். மக்களாய் பிறக்கவும் தேவராய் பிறக்கவும் அருள் வேண்டும் என்றால் ஞானிகளாவது அவன் அருள் இல்லாமல் எப்படி நடக்குங்கிறது குறிப்புரை. திருமூலர் என்ன கேட்கிறாருன்னா, மனுஷனா பிறக்கிறதுக்கே அருள் வேணுங்கிறோம், தேவர்களாய் பிறக்கிறதுக்கே அருள் வேணுங்கிறோம். அப்ப ஞானி ஆகிறதுக்கு அருள் இல்லாமல் எப்படி நடக்கும்? 1ஆம் கிளாஸ்ல சேர்றதுக்கே 40,000 ரூபாய் கேட்கறான்னா, நாம ஒரு கணிப்புக்கு வந்துடுறோம்ல. 6ஆம் கிளாஸ்ல சேர்றதுக்கு 80,000 ரூபாய் கேட்பானுவ, 11ஆம் வகுப்புல 1,4 லட்சம் ரூபாய் கேட்பான்னு தெரியுமில்ல. ஊட்டிலெல்லாம் 4 லட்சம் ரூபா. எதுக்கு? எல்கேஜி யூகேஜி +1க்கு 4 லட்ச ரூபா என் ஃப்ரெண்டு கட்டினார். வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா ஊட்டியில். அப்போ நமக்கு ஒரு கணிப்புக்கு வந்துடுறோம்ல, அதுதான் இவர் கேட்கிறாரு.
மனிதனாய் பிறக்கவே அருள் வேணும், தேவராய் பிறக்கவே அருள் வேணும்னா ஞானியா இருக்க எவ்வளவு அருள் வேணும்? அருள் இல்லாமல் ஞானியாக முடியாது என்பது கருத்து. அதைத்தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு உதாரணங்களோட சொன்னேன். அந்த புண்ணியன் என்பதற்கு சிவஞான போதத்தில் 105 அதிகரணம் 2 உரையில தூய தன்மையன் என்பது இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். தூய தன்மையன் சொல்லியிருக்கிறார். அடுத்தது பிறப்புகளில் மிக உயர்ந்தது மக்கள் பிறப்பும் தெய்வ பிறப்பும். அதனால அதை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. உண்மை என்னன்னா, நம்ம கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வர்றதுக்கு முதல் உடம்பு கொடுக்கிறதே பெரிய பிறப்பு தான். அவர் சொல்ல உரையாசிரியர் சொல்ல வர்றது என்னதுன்னா, மக்களையும் தெய்வங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. மரமா பிறக்கிறது ஈஸியா? அதுவே கஷ்டம். ஒரு புழுவா பிறக்கிறதும் கஷ்டம். கேவலத்திலிருந்து எடுத்து முதல் பிறப்பு கொடுக்கிறார்ல, அதுவே என்னது பெரிய பிறப்பு தானே. ஒரு நம்ம அப்பா நம்மளை காலேஜ் படிக்க வச்சது அதிசயம் இல்லை, எல்கேஜியில் கொண்டு சேர்த்தார்ல, அதே அதிசயம் தானே. ஏன் காலேஜ் படிக்க வச்சதை பேசுறோம்னா அது முக்கியங்கிறதுனால பேசுறோம். எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தா எல்கேஜியில் சேர்த்தது என்னதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதைத்தான் இதுல சொல்றார். அதனால இது சொல்லப்பட்டது என்றார். முடிவுரை, எல்லா உயர்வும் சிவனருளால் நடக்கிறது. ஞானம் அவன் அருள் இன்றி வராது. இப்போ இதுல பஞ்சாக்கர தீபத்தில் இருக்கிற குறிப்புரை பார்க்கிறோம். சிவனருளால் தேவருமா புண்ணியன் எந்தை புனிதன் இணையடிங்கிறது தானே, அதற்கான குறிப்புகள் பார்க்கிறோம். புண்ணியன்கிறதுக்கு பொருள் சொல்றாரு. அனாதியிலேயே பாவமின்றி இருப்பவன், புண்ணிய வடிவாக இருப்பவன். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே அப்படின்னு சித்தியார்ல சொல்றாங்க. எந்தைங்கிறதுக்கு பொருள் தர்றாரு. அறிவை வளர்த்து, அறிவை தந்து அல்லது அறிவை வளர்த்து நாம் வளர்வதற்கும் இறைவன் உதவுறாரு. அதனால தந்தை. ஒரு அப்பாவுக்கு தன் பிள்ளையின் மேலான கடமை வளர்த்தலும் வளர்ந்த பிறகு காத்தலும் ரெண்டா வருது இல்ல, அதுபோல இறைவன் அறிவையும் தர்றாரு, வளர்க்கவும் செய்யறாரு. புனிதன் என்ற வார்த்தைக்கு இயல்பாகவே தூய்மையானவன், சுத்தமானவன். அதைத்தான் திருமுறையில அமலன், விமலன், நிமலன் என்று வேறு வேறு வார்த்தைகள்ல சொல்றோம். அதுலயே நுட்பமாக போய் சில பொருள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அப்படி ரொம்ப நுட்பமாலாம், உங்களுக்கு அனுபவம் வருதாங்கிறது தான் கேள்வி. சித்தாந்தமா இருந்தாலும் திருமுறையா இருந்தாலும் நீங்க வரிக்கு வரி படிச்சு கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் எதுல போய் முடியும்? கேள்வியில முடியும். கேட்கிறவனுக்கும் கேள்வியில தான் போய் முடியும். ஆமா, நீங்க அந்த விமலன், அமலன், நிமலன் டோட்டலா என்ன பொருளை சொல்லுவதுன்னா இறைவன் மலமற்றவன். அதுக்குள்ள நுட்பமா போய் நிறைய பொருள் சொல்லுவாங்க. நமக்கு நம்ம உயிர் வளருதான் என்ன செய்யணும்? அதோட நிறுத்திக்கணும். அறிவு வளருதான், உயிர் வளர்ந்தா அறிவு வளரும், அறிவு வளர்ந்தா உயிர் வளரும் என்ன செய்ய முடியாது. அதுதான் முக்கியம். பெண்டகான தகவலுக்கு அறிவு இருந்தது, அவருக்கு உயிர் வளர்ந்ததுன்னு அவங்களே ஒத்துக்கிட மாட்டாங்க. உண்டா இல்லையா? ஆமா. அதனால அதை இதுல சொன்னாரு. அடுத்தது, இறைவன் அருள் வடிவானவன். அந்த இணையடி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் திருவடியில் நாம் சாருகின்ற பொழுது ஞானம் தோன்றும். ஞானம் விளக்கு போன்றது. ஞானம் தன்னை விளக்கும்,
சிவனை விளக்கும், பாசத்தை நீக்கும், அல்லது பாசத்தையும் விளக்கும்னு எடுத்துக்கலாம். மூணையும் சேர்த்து சொன்னா முப்பொருள் அறிவு தரும். முப்பொருள் அறிவு தரும். முப்பொருள் அறிவே ஒருத்தர் சித்தாந்த அனுபவசாலி ஆக்கிறது. முப்பொருள் அறிவு யாருக்கு வேணாலும் இருக்கும். இப்போ கல்லூரிகளில் சித்தாந்த கோர்ஸ் இருக்குது. அவர் சமயத்துக்கு கூட வாங்கியிருக்க மாட்டார். முப்பொருளை பற்றி பாடம் நடத்தணும். அவருக்கு பாடம் பதிபசு பாசம் இப்படின்னு இருக்கும். ஆமாம், அவருக்கு நூலறிவு தான் இருக்கும். நாம் சித்தாந்தத்தில் நூலறிவை நோக்கி பயணிக்கிறோம். நூலறிவை எதா மாற்றணும், அனுபவ அறிவா? அனுபவ அறிவுங்கிறது இங்கே பேசிகிட்டு இருக்கிறது தான். அறிவை வைத்துக்கொண்டு இதில் இதை விட்டுட்டாங்க, அதில் அதை விட்டுட்டாங்க, இதில் அது வந்தது, அதில் இது வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எதிலே நிற்கணும்? அந்த நூலில் தான் நிற்க முடியும். நீங்கள் ஒரு கேள்வி பதியினுடைய ஒரு கம்ப்யூட்டராக இருப்பீங்க, அவ்வளோதான். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்க, அவ்வளோதான். உங்களால் ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு கேள்விக்கு உங்களால் என்ன சொல்ல முடியாது? பதில் சொல்ல முடியாது. அனுபவம் சார்ந்த ஒரு கேள்விக்கு அதுக்கும் புத்தகத்தை தான் தேடுவீங்க. இல்லைன்னா யாரையா ஒருத்தர் என்ன செய்வீங்க? கூப்பிடுவீங்க. எதையா ஒருத்தர் கூப்பிடுவீங்க. ஒரு ஐயா என்கிட்ட கேட்டார் இன்றைக்கு ஒரு கேள்வி, இதே சிவபிரகாசம் சார்ந்த ஒரு கேள்வி. ஒரு நூலில் சித்தத்தை வச்சு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நூலில் ஐம்புலனை வச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், அந்த ரெண்டையும் சேர்த்து பாரு, ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமைன்னு பாருங்க அப்படின்னு. சித்தமும் அறிவுக்கு சார்ந்தது, பொறியும் அறிவு சார்ந்தது. அப்போ ரெண்டு உண்டுன்னு எடுத்துட்டு போண்டியது. இதில் என்ன ஆராய்ச்சி? கடைசியில் அதுக்கு பிறகு படித்து பார்த்தா ரெண்டும் உண்டுன்னு வருது. அதுக்கு பிறகு நான் அவற்றை எடுத்துக்கிடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன்னு பிறகு பார்த்து சொன்னால், அந்த புலன்களை கொண்டு நினைப்பு மரப்புக்கு உள்ளாகுங்க. நினைப்பு மரப்பு எதனுடைய செயல்? அப்போ அதுதாங்க. அதை நம்ம அப்படி சேர்த்து பார்க்கறதுக்கு ஒரு அனுபவம் வேணும். அது வரைக்கும் நமக்கு எதாகவே இருக்கும். அது நீங்கள் நூலுக்குள்ளே தேட தேட உங்களை அது நூல் இழுத்துட்டு போயிடும். இந்த இடத்துல இந்த பேராகிராஃப் பொருள் சொல்லாம விட்டாரு, இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லாம விட்டாரு, இந்த வார்த்தைக்கு பொருள். முதல்லலாம் நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். அது நமக்கு சித்தாந்த அறிவை தான் கொடுக்குது, நமக்கும் கொடுக்குது, மாணவருக்கும் கொடுக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சித்தாந்தம் எதா வரணும்னு ஆசைப்படுறோம்? அனுபவமாகணும். முதல்ல மாணவருக்கு அறிவு வளரணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ மாணவருக்கு என்ன வளரணும்? அனுபவம் சொல்கிறோம். ஈரோடு வகுப்பில் சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்க வந்திருக்கிறேன், 10 மணிக்கு வந்தேன், 4:30 மணிக்கு வெளியே போவேன். நான் ஒரு பாயிண்ட் நகர்ந்து தான் வெளியே போவேன். நான் என்னுடைய சைவ பயணத்தில் ஒரு பாயிண்ட் உறுதியாக நகருவேன். நீங்கள் நகரணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. நீங்களும் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு பாயிண்ட் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் ஒரு பாயிண்ட் நீங்கள் நாளைய அடுத்த வகுப்புக்கு வரும்போது, அதாவது போன மாதம் உங்கள் சைவ பயணம் வேறவா இருக்கணும், சிவபிரகாசத்தில் 25 மந்திரம் படித்தவரும் உங்கள் சைவ பயணம் வேறா இருக்கணும். அதுக்கு தான் இந்த வகுப்பு. என்ன வளர்றது கிடையாது, கேள்விகளுக்கும் விடைகளுக்கும் அப்பால் போயிடணும். கேள்விகளையும் விடைகளையும் விவாதிக்கிற இடத்தை விட்டு கடந்து போயிடணும். போனால் மட்டும்தான் உங்களுக்கு திருமுறை தகுதி வரும். அதனால தான் திருமுறை சித்தாந்தம் பேசுறதுக்கு கையில் எல்லாம் இதை அடிச்சு விட்டுட்டு, எல்லாரையும் கூப்பிட்டு வரிசையில் நிற்க விட்டு, ஆமாம் எல்லாருக்கும் நகைபாலிஸ் அடிச்சு விட்டுட்டு, அது கரெக்டாக சொல்லுது. இடது கால் நிறுத்து, வலது கால் நீட்டு, கையை நீட்டு. அந்த அதாவது திருமுறை பேசுவதற்கும் சித்தாந்தம் பேசுவதற்கும் நூல் போதும்னு சிலர் நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. திருமுறையும் சித்தாந்தம் பேசுவதற்கு தீக்கை வேணும். முதல்ல தீக்கை வேணும். பேசலாம், ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. தீக்கை இல்லாதவர் பேசுவது வேறு, தீக்கை பெற்றவர் பேசுவது வேறு. ஆமா, சாதனத்தில் இருக்கணும். தீக்கை வாங்கி அடுத்து சாதனத்தில் இருக்கணும். தீக்கை வாங்கி சாதனத்தில் நின்று அவருக்கு அனுபவம் இருக்கணும். இப்போ நான் திருமுறை பேசுகிற வாய்ப்பு 85ல் நான் சைவம் பேச தொடங்குறேன். வாய்ப்பு வந்தது 2011. 26வது வருஷம் தான் என்ன பேச வர்றேன், திருமுறை பேச வர்றேன். அது வரைக்கும் பொது பணியில் தான் இருக்கிற சைவத்தில், திருமுறையை தனியாக செய்கிறதுக்கு வரல. அப்படி நம்ம எதை நோக்கி போகணும்? அனுபவத்தை. அனுபவங்கிறது வயசு அல்ல, வெறும் வயசு போத. குட்டிச்சவருக்கு தான் வயசாகுது பாருங்க வாத்தியார். சார் நான் சின்ன பையன் சொல்லாதடா, குட்டிச்சவருக்கு தான் வயசாகுது, என்ன பிரயோஜனம் அப்படிம்பாரு. இது அப்படி கிடையாது. வயதல்ல, வயதுங்கிறது என்னது? அனுபவ வயது. வயதுங்கிறது என்னது? அனுபவ வயது. ஞானசம்பந்தருக்கு 3 வயசுல 100 வயசுக்கான அனுபவம் இருந்தது. இராணுவ வீரர்களுக்கெல்லாம் மன வயதுன்னு ஒன்று இருக்கு சைக்காலஜியில். இராணுவ வீரர்களுக்கு மன வயது 15ங்கிறான். இராணுவம் எவ்வளவுதான் வயசு இருக்குதான், மன வயசு 15 தான். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் விற்குதுன்னா இராணுவ வீரர்கள் ஓடி போய் அதை வாங்கி தங்குறாங்கிறான். எத்தனை வயசு பையனாக தான் இருக்கிறாங்க? அவங்கள ஃப்ரீயா விட்டா யாராயிடுறாங்களாம்? +1 பையன் ஆயிடுறாங்களாம். ஏன்னா நீங்க என்ன செய்யறீங்க? இதை மட்டும் கவனி, இதை மட்டும் கவனி, சொன்னா சுடு, இல்லைன்னா சும்மாரு, ஆர்டர் ஃபாலோ பண்ணு, சட்டம் பேசாத, பதிலுக்கு பேசாத, திரும்பி பேசாத,
அது ராணுவத்துக்கு அதுதான், எல்லாத்துக்குமே அதுதான். முதல்ல ஃபாலோ பண்றது தான் முதல்ல. டாக்டர் சொல்றத முதல்ல செய்ய. டாக்டர் கொடுத்த மாத்திரையை வாங்கி நீ திங்காம போறாது. எங்க போய்? வீட்டில் போய் உண்டா இல்லையா? டாக்டர்கிட்ட என்ன வாங்கி தான் ஆகணும். ஹாஸ்பிட்டல் வந்துட்டல, மாத்திரையை வாங்கு. அதே மாதிரி ராணுவருடைய மன வயதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எத்தனை வயசு தான் வருதான்? 15 வயசு தான் வருதான். 2 நாள் ஃப்ரீயா இருக்கு எங்க போலாம்னா 15 வயசு பையன் என்னெல்லாம் கேட்கறானோ அதெல்லாம் கேட்கறாங்களா? ஆமா ஆமா, சுட்டுறான்ல, அதுதான். அந்த யோசிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்க சொன்னது ஒரு எம்ஜிஆர் படத்துல வரும். நமக்கு கிடைத்த அடிமைகள் மிகவும் நல்லவர்கள். அடிமைகள் எல்லா வேலைக்கும் அடிமை தான் தேவை. ஆமா, சொன்னா செய்யறவன் தான் அடிமை. அவனா தனியா யோசிச்சான அவனை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாக அரசியல்வாதிகளே இந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுவிட மாட்டாங்க. யோசிக்க ஆரம்பிச்சானா கூட வைக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தலைவர், கலைஞருக்கு 30 ஆண்டுகள் கார் ஓட்டியவர். அதே மாதிரி குறிப்பிட்ட காமராஜருக்கு, பெரிய தலைவர்களுக்கு கார் ஓட்டி தான் முக்கியம். காமராஜர் உயிர் பிரியும் போது கூட இருந்தது யாரு தான்? கார் ஓட்டி தான் கூட இருந்தது. ஆமா, வேற இது அதுதான் முக்கியம். ஆமா ஆமா ஆமா, கார் ஓட்டியா வைக்க முடியாது. இதெல்லாம் நீங்க சைவத்தில் தெரிஞ்சாதான் அடிமை பண்பு வரும். ஒவ்வொருத்தரும் நான் வந்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லாருமே அடிமை பண்போட வரணும். ஆசிரியர் அடிமை பண்பா அவருக்கு மேல இருக்க இடத்துல இருப்பாரு. அதை பற்றி நீங்க கவலைப்படாது, உங்களுக்கு தேவை கிடையாது. உண்டா இல்லையா? அப்படி கவனமா இருக்கணும். அது இதுல என்ன சொன்னாரு? எதுவரைக்கும் இருந்தீங்க? ஞானம் விளக்கு போல தன்னையும் தலைவனையும் தடைகளையும் விளக்கும். அடுத்தது, அதனால் ஞானம் ஆனந்தத்தை தரக்கூடியது. மன்னவராதல் ஒரு வார்த்தை இருக்குது. அதற்கு பொருள் வினைக்கு ஏற்றபடி பிறந்து பக்குவ பெறுதல். வானவராதல் என்பது போக பூமியில் பிறந்து போகம் நுகர்தல். ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க சார்னா, நிலம் வினை நுகர்ச்சியை அடிப்படையாக கொண்டது, இந்திர உலகு போகத்தை அடிப்படையாக கொண்டது. வேறு விதமாக சொன்னா துன்பம் கொஞ்சம் குறைவு. எங்க? வானவர்களுக்கு துன்பம் குறைவு. துன்பம் குறைவு. ஞான உலகில் உடலோடு தோன்றின் தவம் உடையவர்கள் அவர்களை விரும்புவார்கள். அவர்கள் சிவன் அடியை அடைவார்கள், அருளையும் பெறுவார்கள். அருந்தவர் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அருந்தவர்னா எல்லோராலும் செய்ய முடியாத தவத்தை செய்பவர். நேற்று கூட சொன்னேன், நம்முடைய குருகுல கற்பித்தல் நாம நிறைய திருமுறைகள் மேற்கோளைகள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றோம். நேற்று தான் சொன்னேன், இப்படி திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னே நம்மளை விட்டுட்டு ஓடினவங்க நிறைய பேர். நாம எதுல உறுதியா இருந்தோம்? திரும்ப திரும்ப சொல்றது தான் முக்கியங்கிறதுல நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன். டெய்லி ஒரு குழம்பு வச்சுட்டு 31வது நாள் முதல் நாள் வச்ச குழம்பு வச்சிங்கன்னா வராது. 30 நாளும் ஒரே குழம்பு வச்சிங்கன்னா 31வது நாள் அந்த குழம்பு சூப்பராக வரும். உண்டா இல்லையா? இதுதான் நம்ம ரகசியம். அது அவர் தலைமை ஆசிரியர் சொன்னதையும் பதிவு செஞ்சிருந்தேன். நான் ஒரு தலைமை ஆசிரியர் வேலை பார்க்கும்போது புதுசு புதுசாக எதுவுமே சொல்லி கொடுக்காத, போர் அடிச்சுன்னா அடிச்சுட்டு போட்டு போகிறேன், போயிட்டு டிசி கொடுத்து அனுப்பிடுவோம், நீ அவன் பாஸ் ஆகிறதுக்கு 100 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பாரும்பார். அதுக்கு ஒரு ஆங்கிலத்தோட சொல்வார், ரிப்பீட்டேஷன் ரிப்பீட்டேஷன் மேக் பெர்ஃபெக்ஷன். அது எழுதி போட்டிருப்பார். 2 ஆங்கில பராமரிப்பு எழுதி போட்டிருப்பார். அதில் இது ஒன்று இன்னொன்று என்னதுன்னா, வாட் டு யூ ப்ரிப்பேர், எதை தேர்ந்தெடுக்கிறாய். சஃபர் நவ் என்ஜாய் லேட்டர், என்ஜாய் நவ் சஃபர் லேட்டர். இப்போ கஷ்டப்பட்டுட்டு பிறகு சந்தோஷமா இருக்க விரும்பியா, இப்போ சந்தோஷமா இருந்துட்டு பிறகு கஷ்டப்பட விரும்பியா? அவர் சொல்ல வந்தது இப்போ கஷ்டப்படு பிறகு சந்தோஷமா இருக்கலாம். நம்ம வகுப்பும் அதே தான், இப்போ கஷ்டப்படு பிறகு சந்தோஷமா இருக்கலாம், எங்கே போனாலும் சந்தோஷமா இருக்கலாம். அதுதான் நம்முடைய குருகுலத்தினுடைய கொள்கையாக எடுத்திருக்கிறோம். அது நம்ம மாணவர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம குருகுலம் எப்படின்னா, உள்ளே இருக்கும்போது வெளியே போகணும் போல இருக்கும், வெளியே போனால் எங்கே வரணும் போல இருக்கும், உள்ளே வரணும் போல. அதான் நம்ம குருகுலம். சூரியன் மாதிரி, சூரியனுக்கு பக்கத்தில் போகிறதுக்கும் விருப்பம் வராது, சூரியனை விட்டுட்டு போகிறதுக்கும்
அதான் நம்ம குருகுலத்தினுடைய தனிச்சிறப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதான், அதை தான் இதில் இவர் சொன்னார். அருந்தவம். என்ன தவம் செய்யணும்? எல்லாரும் சரியை பண்ணுவாங்க சார், எல்லாரும் கிரியை பண்ணுவாங்க. ஞானமே ஒரு தவம் தான். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன தவம்? ஞான தவம். நான் தான் சொன்னேன், உங்களுக்கு நீங்கள் பேர் வைத்துக்கிடுங்கன்னு சொன்னேன். நமக்கு என்ன ஞானமா இருக்கி, நான் ஞானமா இருக்கேன் பேர் வச்சுக்கிட்டாலே நமக்கு எதில் ஆர்வம் வந்துடும், ஞானத்தில் ஆர்வம் வந்துடும். இப்போ நம்முடைய வகுப்பில், கனியூர் வகுப்பில் அட்டன் பண்ண வேண்டிய 5-6 மாணவர்கள் இல்லை. எங்கே போயிட்டாங்கன்னா அதே நாளில் பாட்டு படிக்க வெளியே போகிறாங்க. அதே நாளில் என்னாச்சுது, அவர்கள் சன்மார்க்க சபைக்குள்ளே கூட வர முடியாமல் என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. இதுதான் பிரச்சனையே. புள்ள பிடிக்கிற மாதிரி நிறைய பேர் சுற்றுறாங்க. எல்லாம் அப்படி டைவெர்ட் ஆகி போயிட்டே இருக்குதா. 6 பேர் நம்ம வகுப்பு அட்டன் பண்ண வேண்டியவங்க இல்லை. அவங்களாலே முடியலை, யாராலே வர வைக்க முடியல, கணியூர்காரங்களாலே வர வைக்க முடியல. காரணம், எல்லோருமே பாட ரெடி, விட்டா ஆடவும் ரெடி, யாத்திரைக்கு ரெடி, ஞானத்துக்கு ரெடி கிடையாது. பதிபசு பாசம்னாலே ஓடிடுறாங்க, பதிபசு பாசம்னாலே ஓடிடுறாங்க. ஆனா இங்க ஒரு மெய்கண்டார் ஒரு பெரிய கேட்டை போட்டு வச்சிருக்காரு. ஞானத்தை காட்டி அல்லது இவரே கேட்டை போட்டு வச்சிருக்கிறாரு. சிவன் போட்டாரோ இல்லையோ, ஞானத்தை காட்டி அல்லது மோட்சம். யார்கிட்ட போய் சொல்றது, யார் நம்புவாங்க, யாருக்கு புரியும், அதுதான் முக்கியம். அதனால என்ன தவம்னாரு? அருந்தவம்னாரு. அதாவது இப்போ நம்ம மூலத்தை பார்த்து பொருள் வருதான்னு பார்க்கலாம். மந்திரம் என்னது? புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி. பொருள் புரிஞ்சிட்டு எல்லாமே நம்ம பொருள் எழுதிட்டோம். நன்னி விளக்கென ஞானம் விளைந்தது. அவனை நெருங்கும் போது விளக்கு மாதிரி என்ன வருது? ஞானம் விளையுது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே படிக்கிறோமா? இன்னொன்று சொல்லி பாருங்க, இன்னொரு தேவாரம், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். அதை பொறுத்துனீங்கன்னா இந்த பொருள் அப்படியே வரும். நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின் தேத்துது, நமச்சிவாயவே நன்னெறி காட்டும். அதை பொறுத்துனீங்க அழகா வரும். மன்னவராவதும் வானவராவதும். என்ன அழகான வார்த்தை. வினையினால பிறக்கிறதும் புண்ணியங்களை நுகர்வதற்காக சொர்க்கத்துக்கு போறதும் நடக்கிறது இறைவனுடைய அருளை பெற்று தான். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பெட்டி கடை வைக்கிறதுக்கே பணம் வேணும்னா அப்போ டிபார்ட்மெண்ட் வைக்கிறதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு புரிஞ்சிக்க. மனுஷனாக பிறக்கிறதுக்கும் தேவராக பிறக்கிறதுக்கு அருள் வேணும்னா ஞானி ஆகிறதுக்கு என்னெல்லாம் வேணும். அப்போ நம்ம எவ்வளவு பயணம் செய்யணும், எவ்வளவு பயணம் செய்ய வேண்டும் என்று பார்க்கணும். எவ்வளவு பயணம் செய்ய வேண்டும் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்கணும் என்பதுதான் கருத்து. திருமந்திர பகுதியை நிறைவு செய்கிறோம். திருவாசகம் பார்க்க போகிறோம். இந்த சகோதரி வர்றேன் நாங்கள், அதனால தான் இது போட்டு விட்டேன் உங்களுக்கு, சித்தாந்த விளக்கம் போட்டு விட்டேன். எந்த சகோதரி வர்றேன் நாங்கள்?